கல்யாணம் பண்றதுக்கு 12 பொருத்தத்தோட பேர் தெரியுமா நமக்கு? இப்ப தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த 12 பொருத்தம். இதுல எது ரொம்ப முக்கியமான 5 பொருத்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க கல்யாணம் பண்ணலாம். இதுதான் பேசிக் குவாலிட்டி அப்படின்னு. ஓகேவா? இப்ப தெரிஞ்சுக்கலாம். தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், விருட்ச பொருத்தம். ஓகேங்களா? இதுல கம்பல்சரி என்ன இருக்கணும் அப்படின்னா, தின பொருத்தம் இருக்கணும், கண பொருத்தம் இருக்கணும், யோனி பொருத்தம் இருக்கணும், ராசி பொருத்தம் இருக்கணும், இந்த ரஜ்ஜு பொருத்தம் இருக்கணும். இந்த 5 கம்பல்சரி. இது இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாது. ஓகேவா? 12ல 5 கம்பல்சரி. 10 பொருத்தம் அமையும், 8 பொருத்தம் அமையும், 12 அமையாது. 12 அமையணும்னா நாம தான் செய்யணும். அப்படி ஒரு ஆளை, அப்படி ஒரு ஆள் பூமியில பிறக்க மாட்டாங்க. அதெல்லாம் வெரி ரேர். ஓகேவா? அதனால இது ரொம்ப முக்கியமானது. இதை தெரிஞ்சு வச்சுக்குங்க. நீங்க யாரையாவது விரும்புறீங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கவே எனக்கு தயக்கமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க விரும்புற ஆளுக்கு இந்த பொருத்தம் கம்பல்சரி இருக்கான்னு பாருங்க. இது இருந்துச்சுன்னா ஓகே, போதும், நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஜோதிடர் அணுங்க, முறையா நீங்க திருமணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மத்தவங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க.